எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட 53வது சதுரகிரி பயணம் வந்து தொடருதுங்க. ஜாக்கி கூட வந்தவொடனே கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வ்ளாக் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் வீட்டில் போய் விட்டுட்டு அகைன் தொடர்றேன். ஸோ 2-3 நாளாகவே நல்ல மழைங்க. மெயினாக அப்படம் தரிசனம் பண்ணுறதுக்கும் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக தான் இந்த பயணம் நமக்கு தொடருது. எனக்கு தெரிஞ்சு இது நமக்கு வந்து இடைப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் இருக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு கம்மிகள் தான். ஸோ நம்ம மட்டும்தான். முன்னாடியாவது ஜாக்கி நமக்கு துணைக்கு வருவான். இப்போ நமக்கு யாருமே கிடையாது, சிவனை தவிர யாருமே இல்லை. இங்கே பாருங்களேன், அந்த குரங்குகள் பறவைகளோட சத்தத்தோடு நம்மளோட பயணம் தொடருது. ஓம் நமச்சிவாய. ஒன்றும் செய்யாது, பயந்து ஓடிடும். நான் ஓடுது பார்த்தீங்களா? ஹாய், அடிபட்டிருக்கு பாவம். போப்பா, ஒன்றும் இல்லை. வாழை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஹாய், எத்தனை பேர் இருக்கீங்க? எப்பா ஹோய், பயப்படாதீங்க. ஆமாம், ஸோ அருவிகளில் சின்னதாக ஒரு சத்தம் கேட்குது. ஹாய், தண்ணி ஓடுதுங்க. வந்ததுக்கான ஒரு பலம் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அருவிகளில் அங்கங்கே நமக்கு தண்ணி நீரோட்டம் இருக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே உள்ள அருவிகளில் தண்ணி நல்லா வரும். நல்லா குளிச்சுட்டு வரலாம் இன்றைக்கி. ஒன்று தெரியும் பாருங்க, எத்தனை வருது. இப்படி வருதுன்னு எதுக்கு அப்புறம் மற்ற நேரம் வந்தோம்னா இந்த பௌர்ணமி அம்மாவுக்கு வந்தோம்னா சீச்சின்னு சுத்தாது. கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பாய். வரியா? நீ மேலே வரியா? இன்னும் பிஸ்கட் இருந்ததுங்க, அவங்களுக்கு போட்டுட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை தொடர்றோம். ஆஞ்சநேயரும் பைரவரும் நல்லா சாப்பிட்டாங்க, வாழைப்பழத்தையும் இதையும். ஸோ நமக்கு எதுவுமே சாப்பிடலை, ஆனால் இயற்கையை ரசிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பயணம். அதனால் இந்த தண்ணி தான் இன்றைக்கி நமக்கு. கொஞ்சம் பனானா வச்சுருக்கேன், இங்கே பாருங்களேன். அதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால காற்றுல ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் கண்டிப்பாக மழை பெய்யுங்கிற ஒரு மேகமூட்டமாக தான் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஒரு ஜர்கின் எடுத்திருக்கேன். ஜாக்கி வரல, ஜாக்கியை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு துணையாக வந்தான், அவனை கீழே நிப்பாட்டி வச்சுட்டாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊரில் போய் விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவான். பட் அவனும் மிஸ் பண்ணுவான் நம்மளை. எப்போயுமே இங்கே அருவிகளோட சத்தம் கம்மியாக தான் கேட்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ஸோ எல்லா ஃபால்ஸ்லேயும் நல்லா ஜாலியாக ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே அப்போனா தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கலாங்க. அருவியில் நல்லபடியாக சூப்பரான ஒரு குளியலை போட்டாச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி அருவிகளில் இங்கே பார்த்தீங்களா, போன தடவை காட்டின இந்த இடத்துல தண்ணி வழுக்கப்பாறையில் உட்காந்துருக்கோம். தண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது,
ஐஸாக தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அங்கே குடிச்சதுனால நமக்கு அந்த குளிர்ச்சி தெரியல. பட் ஆனால் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்களேன். அங்கே ஒரு பச்சோந்தி இந்த பாறையில் தெரியுதா, பச்சோந்தி போகுது. ஸோ வெள்ளை மந்தி பார்த்தோம், அப்புறம் மந்தி பார்த்தோம், பச்சோந்தியும் பார்த்தாச்சு. நம்ம போகிற வழியில் என்னென்ன மிருகங்கள் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்பாட்லேயே ஒரு குழியில் போட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். இவ்வளோ தண்ணி இல்லை, நமக்கு காலுக்கு தான் இருந்தது, வேறு இடுப்புக்கு இருக்குங்க. சூப்பராக குளிக்கலாம். ஓம் நம சிவாய. அப்பா, உண்மையிலே பூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் மாதிரி கத்தணும் போல் இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஃபிஷ் தெரப்பி, மீன்களும் கால்களை வந்து கடிக்குது. கிளியராக தெரியுதுங்க, சின்ன சின்ன மீன்கள் நிறையா கடிக்குது. மூலிகை தண்ணியில், அதனால் அதோட ஸ்பெஷலே வேறு. மீன் ரொம்ப கிடைக்குது. கூச்சமாக இருக்குது. ஓய், சூப்பர். நல்லா குளிச்சாச்சு. எந்த அளவுக்கு கால்களை மீன்கள் கடிக்குதுன்னு பாருங்களேன். காலை உள்ளே வைக்க போகிறேன். அந்த இடத்துல ஒரு மீன் கொத்தி உட்காந்துருக்கு பாருங்கள், அழகாக ப்ளூ கலரில் தெரியுதா, க்யூட்டாக இருக்குது. அதோட உணவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதோட உணவுகள்லாம் இங்கே இருக்குது நமக்காக. காலை உள்ளே வச்சோம் பாருங்களேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ தெரியுது பாருங்களா. பொதுவாக வழுக்கப்பாறையில் வெள்ளை மந்திகளை இந்த இடத்துல தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இங்கே இல்லை, எல்லாமே கீழே போயிட்டாங்க. ஸோ நம்ம குளிக்கக்கூடிய இடத்துல குட்டியாக இன்னொரு ஃபால்ஸும் வந்திருக்கு பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு குளியலை போடலாம். இன்னும் நம்ம சங்கிலி பாறையை ரீச் பண்ணலைங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏறி சாமி கும்பிட்டுட்டு இறங்கிடணும். ஸோ இந்த ஸ்பாட்லேயே ஒரு குழியில் போட போகிறாங்க. அவனோட 3வது ஸ்பாட் இது. மீன் ரொம்ப கிடைக்குது. ஆனால் தண்ணி அருமையாக இருக்குங்க. ஓம் நம சிவாய. எப்பயும் மாட்டாரில் தண்ணி ஓடும். ஸோ இந்த டைம் சுத்தமாக ஓடலைங்க. ஸோ இந்த ஃபால்ஸில்
இந்த மலை காடுகள் இந்த பக்கம் தண்ணி இல்லை, மலட்டாராகவே இருக்குது. நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தாங்க சங்கிலிப்பாறையை வந்து சேர்றோம். ஆக்சுவலாக சங்கிலிப்பாறை அடிவாரத்துலேருந்து வர்றதுக்கு 20 நிமிஷம் தான். ஸோ நீங்கள் நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடணும். அத்தி ஊத்து அப்படிங்கிற சங்கிலிப்பாறைக்கு ரீச் பண்ணிட்டோம் 11:30க்கு. ரொம்ப லேட்டுங்க, ரொம்ப லேட்டு உண்மையிலே. ஸோ இங்கேயும் நமக்கு தண்ணி ஓடக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான், குளிச்சுட்ருக்காங்க நிறைய பேர். நம்ம குளிக்கக்கூடிய 4வது ஸ்பாட்டு சங்கிலிப்பாறைங்க. இந்த தண்ணியுமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். காரை வழுக்கணும், பார்த்து தான் போகணும். அப்பா வெள்ள காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி போகும், இந்த பாறைகளே முக்கிட்டு தண்ணி போகும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஃபோன். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டி வச்சுருக்காங்க, கம்பியும் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி ரொம்பங்க. இந்த இடத்துல அழகான ஒரு ஸ்பாட் இருக்குங்க. இப்போ தான் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வர்றேன். சூப்பராக சருகிட்டு விளாட்லாம், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா மலைப்பாதை. கொஞ்சம் சேஃபாக தாங்க போகணும். பாசம் நிறைய இடத்துல பிடிச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம குளிக்கக்கூடிய 4வது ஸ்பாட் இது. தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன், அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாருங்களேன், வாவ் மேலேருந்து வருதுங்க. சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியிலே வலிக்கிட்டு போயிடுறது பெட்ரு.
சூப்பராக இருக்குங்க. மழை தண்ணி, மூலிகை தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது. குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஒரு வழியாக இந்த சங்கிலி பாறையில் இந்த ஸ்பாட்டில் ஒரு குளியல் போட்டாச்சு. மேலே ஒரு புதுசாக ஒரு ஸ்பாட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சங்கிலி பாறையோட ஏற்றத்தை ஏற போகிறோம். அவனும் குளிச்சுட்டு காய போட்டு போயிருக்கான். வர்றப்போ எடுத்துகிட்டு போவாங்க போல். எல்லாமே அசுத்தப்படுத்துறதுக்கு தான் வர்றாங்க பாருங்கள். கரெக்டாக 11 நம்பதுங்க. போன தடவை வரப்போ இந்த காட்டு இளந்தையில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பூவாக தான் விட்டுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த இதில் ஒரு பழமும் இருக்குது, தெரியுதா? இங்கே உள்ள அந்த மந்தி குரங்குகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு தான் இந்த காட்டு இளந்தை. நம்மளும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பழுத்ததுன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். இந்த மரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே இருக்கும். ஒரு சைடு மட்டும் சொல்கிறேன், அந்த சைடெலாம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ நம்ம ஒன்று சாப்பிடலாம். காட்டு இளந்தை ரோடுகளில் அங்கங்கே தண்ணி ஓடுற சத்தம் கிளியராக கேட்குதுங்க. ஜாக்கி வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்களேன், சதுரகிரியில் எப்போயுமே வந்து சித்தர்கள் இந்த மாதிரி பைரவ ரூபத்தில் உழவுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ எப்பயும் ஜாக்கி வர்றதுனால எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக தெரியாது. சடனாக பார்க்கவும் ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஜாக்கிக்கு வாங்கி வச்சுருந்த அந்த பிஸ்கட்ஸில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அதை கொடுத்துடலாம். பா 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 சரி பா சரி பா. நல்லா இருக்கா? ஜாக்கிக்கு வாங்கிட்டு வந்த இந்த ஸ்நாக்ஸ் வந்து இவருக்கு யூஸ் ஆகிருக்கு. இவருக்கு வந்து கருப்பு அப்படிங்கிற பேர் வச்சிடலாம். கருப்பு சாப்பியா சாப்பியா பாய். இந்த ஒரு ஸ்பாட்டில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களேன். மலைகளில் அந்த புல் தேங்கி வச்ச தண்ணி அப்படியே வெளிவிடுது பாருங்களேன். வெயில் வரவும் ட்ராப் ட்ராப்பாக வந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். தெரியுதா? இதோ இங்கேருந்து இதில் கிளியராக இருக்குது. இப்படி தான் வந்து மலைகளில் வந்து அருவிகள் உருவாகுது. அந்த இடத்த காட்டிலும் இங்கே பக்கத்தில் பார்க்குறப்ப ஃபால்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேன். சத்தத்தை கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காமிச்ச வியூவை காட்டிலும் இந்த பாறையில் தெரியுதா? ஸோ மேலே, அதாவது அங்கேருந்து தண்ணி வருதுங்க. உச்சியிலேருந்து தண்ணி வந்து இங்கே இந்த வர்ற தண்ணி இந்த பக்கம் போகலை. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடுக்குகளில் உள்ளே போய் ஆழமாக போய் அப்படியே அந்த ஃபால்ஸில் போய் கலந்துருது. இப்படி தான் வந்து அங்கே ஒழுகக்கூடிய அந்த நீரோட்டங்கள், சத்தங்கள் நமக்கு கேட்குது. இங்கே மட்டும் இல்லை, அங்கே தெரியக்கூடிய எல்லா பாறைகள்லையுமே வந்து இந்த நீரோட்டம் தெரியுது. அதாவது இந்த புல்வெளி சேர்த்து வச்சுருந்த நீரோட்டங்கள்ங்க இது. ஆனால் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இலையில மடித்து
வாட்டர் பாட்டிலில் குடிப்பாங்க எல்லாருமே. சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. மேலே மூலிகை தண்ணி. காரம் பசு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைரவர் நமக்கு வர்றாரு. ஸோ 2வது பைரவர் நம்ம இங்கே பார்க்குறோம். காரம் பசு பாதங்க. டேய், என்ன தனியாக என்ன பண்ணுற? வா போகலாம். வா மேலே போகலாம். வா. இன்றைக்கி ஜாக்கி வராததாலே என்னவோ தெரிலங்க, போகிற இடம் எல்லாமே வந்து பைரவர் தான் நமக்கு நிற்கிறாரு. இங்கே பாருங்களேன், இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே கீழே இந்த குரங்குகளுக்கும் அப்புறம் இன்னொரு பைரவர் இருந்தார், கருப்பு, மிஸ்டர் கருப்பு, அவருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ கடலை மிட்டாய் இருக்குது, சாப்பிடுவாங்களான்னு தெரியல. வாங்க சாப்பிட்றாரு. நமக்கு பசிச்சதுன்னா வாங்கி வச்சுருந்தேன், பட் நமக்கு தண்ணியே போதும். ஏன்னா அந்த தண்ணிக்கு ஈடாக எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது. ஸோ இல்லாதவங்களுக்கு பண்ணுறதை காட்டிலும் இயலாதவங்களுக்கு பண்ணணும். அதுதான் உண்மையான ஒரு தானம், அன்னதானம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளாம் வந்து எங்கேயாவது வாய் இருக்குது, யார்கிட்ட வேணாலும் போய் அட்லீஸ்ட் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கலாம். அவங்க அப்படி கிடையாது. அவங்களோட அந்த கண் பார்வையில் தான் வந்து நம்ம அந்த பசியை வந்து உணர முடியும். ஸோ இருக்கிறத இவங்களுக்கு கொடுத்துடலாம். அதான் சாப்பிடு. இன்னும் ஒரு 2 வாழைப்பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மணி 12 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கோரக்கர் குகை போகணும், அப்புறம் ஜலலிங்க தவலிங்கம் தரிசனம் பண்ணணும், கொஞ்சம் அந்த இடத்துல குளிக்கணும், தியானம் பண்ணணும். மேபி இங்கேயே நமக்கு 1 ஹவர் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பிரயாணம் பண்ணுறது நல்லதுங்க. யாருமே இல்லை, ஈவினிங் டைம் மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெட்ஷீட்டு எதுவுமே கொண்டு வரல, மழை வந்தது அதோ கட்சி தான் நமக்கு. ஸோ பயணத்தை சீக்கிரம் தொடங்கலாம். பாய். ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு 12:30க்கு கோரக்கர் குகை அடைஞ்சிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் இல்லை, என்னையும் எனக்கு துணையாக வர்ற இந்த பைரவரை தவிர. ஸோ ஜலதவலிங்கத்துலேயும் நல்லா தண்ணி விடும். ஏன்னா இந்த இடத்துல கம்மியாக தண்ணி போகிறப்பையும் அங்கே அதிகமாக விடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ தண்ணி போகுது. அதனால் அங்கேயும் போய் நல்ல ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாறைகள் நல்லா வழுக்குது. கோரக்கர் குகையில் அந்த திருநீர் மனம் நல்லா மணக்குதுங்க. ஓம் நமச்சிவாய. பைரவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறாரு. பைரவரை உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம போட்ட அந்த கடல மிட்டாய்க்காக எவ்வளோ தூரம் நமக்கு துணையாக வர்றாரு பாருங்க. அதனால தான் சொல்கிறாங்க இவங்க ரொம்ப நன்றி உள்ளவங்க அப்படின்னு. ஸோ கோரக்கரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இருக்கிறது கோரக்கர் பூஜித்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோம். நீரோடைகளில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்குங்க. வாங்க போகலாம். இந்த பாறை இடுக்குகளில் பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி எப்படி வருதுன்னு. ஸோ நான் மேலே காமிச்ச அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி பாறை இடுக்குகள் வழியாக தாங்க வருது.
தெரியுதா? சிவனுக்கு நல்ல ஒரு அபிஷேகமாகவும் இருக்குது பாருங்களேன். தெரியுதா வடிகிறது? நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அருவிகளில் தண்ணி எவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுது பாருங்களேன். ஆக்சுவலாக சைடில் வராது, அங்கேயே தான் போகும். இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது பாருங்கள். நேற்று பெஞ்ச மழைக்கு நல்லா தண்ணி ஊறி வருதுங்க மேலே. நிஜமாகவே பைரவர் தாங்க இவர், தொடர்ந்து வர்றாரு பாருங்களேன். அங்கே படுத்திருந்தார், சரி வரமாட்டார்னு நினச்சேன். நம்ம நடக்க நடக்க அவரும் கூடவே வர்றாருங்க. தவளைகள் வாங்க. சர்ப்பம் போகிறாரா? தெரியுதா எவ்வளோ வேகத்தில் போகிறாரு பாருங்க. அதோ போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நான் 3வது தடவை பார்க்குறேன். ஏன்னா சித்தர்கள் இங்கே தேரை ரூபத்துலையும் சர்ப்பம் ரூபத்துலையும் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இதை பார்க்குறது 3வது தடவைங்க. இதுக்குள்ளே தான் போனார். அவரை தொந்தரவு பண்ண வேணாம் பாவம். மனிதர்கள் வர்றாங்க, இந்த மாதிரி அழுக்கு பண்ணி அசுத்தப்படுத்திட்டு தான் போகிறாங்க. தண்ணி நல்லாவே விழுந்துட்டுருக்குங்க. உண்மையில் நமக்கு ஒரு சவாலான பயணமாக தான் இருக்க போகுது. எவ்வளோ பெரிய நண்டு பாருங்களேன். அப்பா, என்னோடய உள்ளங்கையை விட பெருசாக தான் இருக்கும் அந்த நண்டு பார்க்குறதுக்கு. கேமராவில் பார்க்குறப்ப உங்களுக்கு வியூ கம்மியாக தெரியுது, ரொம்ப பெருசுங்க. உள்ளே ஒரு மரக்கட்டையும் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்பாட்டு நான் ஏற்கனவே வலிக்கு விழுந்த இடம். ஸோ இந்த கயிறை பிடிச்சி தான் நம்ம ஜலதவலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோங்க. பைரவரும் கூட வந்துட்டார் பாருங்களேன். உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நம்மளை தொடர்ந்து வர்றாங்க. இருக்கட்டும். ஸோ ஜலதவலிங்கத்தை இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். அருவிகளில் நமக்கு தண்ணியோட அந்த ஓட்டம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன் ரிஸ்க் எடுத்து. ஸோ இது நமக்கு 2வது வாய்ப்பு. வாங்க போகலாம். இந்த மாதிரி கொஞ்சிதாங்க தொடரும். பாறைகளில் ரொம்ப வலுக்கலாகவும் இருக்குது. இதுவரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேலை பிடிச்சிக்கணும். தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்காக பைரவரும் காத்துட்ருக்காரு. மழை விழுந்தது அப்படின்னா இந்த குகை நிறைஞ்சு தாங்க தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு இந்த குகையில் ரொம்ப ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணிகள் போகக்கூடிய ஒரு குகை. ஸோ இங்கே தான் ஜலதவலிங்கம் இருக்கிறாரு. அவரை போய் தரிசனம் பண்ண போகிறோம்.
போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. அங்கே பாருங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு நண்டு இருக்கு. இதை எடுத்தா தெரியும். ஓடிடுச்சு. சாமி நல்லா தரிசனம். இந்த இடத்துல முழங்கால் அளவுக்கு தான் ஆளாக இருக்கும். சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த கயிறை பிடிக்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குரிய. உடும்பு போதுங்க, சின்ன உடும்பு தான், பெருசு இல்லை. ஆனால் மலை உடும்பு அப்படிங்கிறக்கேற்ற மாதிரி பயமே இல்லாமல் போகுது பாருங்களேன். இதே இடத்துல தான் சப்பம் பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக ஐ திங்க் எனக்கு 5வது உயிரினத்தை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நண்டு, அதுக்கப்புறம் குரங்கு, மந்தி நம்மளை நோக்கி தாங்க வருது. எஸ், பயமே இல்லாமல் போகுது பாருங்களேன். ஸோ மலை உடும்புகளில் அந்த வால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலான உடும்புக்கு வந்து அதோட உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா சேம் கலராக தான் இருக்கும். மலை உடும்புகளில் அந்த வாலில் அந்த டிஃப்ரென்ஸ் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ பயமே இல்லாமல் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் கூட வளரும் தன்மையுடையது. ஆனால் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து பலா கொட்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மீன்களும் பூச்சிகள் அந்த சாப்பிடுது பாருங்களேன். அந்த இலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை தான் இவங்க வந்து உணவாக சாப்பிடுவாங்க. ஸோ பாய். ஆகாய கங்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீரோட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாங்க, தண்ணி ரொம்ப அழகாக விழுகுது, தெரியுதா? ஸோ ஆகாய கங்கையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஒரு வழியாக ரெட்டலிங்கம் வந்து சேர்ந்தாச்சுங்க. நான் ஒரு வழியாக 1 மணிக்கு இந்த குகை பாதையை ரீச் பண்ணியாச்சு. சாரி, கொடைப்பாதை. ஏன் அப்படின்னா மரங்கள் எல்லாமே அடர்த்தியாக இப்படி இருக்கும். சின்ன வெயில் கூட இங்கே வராது, அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான மரங்கள். தெரியுதா? இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்.
ஸோ இப்போ தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாவல் ஊற்று கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக இருக்குங்க. மற்றபடி இந்த இடம் எல்லாமே வந்து அசுத்தமாக இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு நண்டு தெரியுதா? வேறு என்னன்னு தெரில, நண்டு அப்புறம் நாய் பைரவர் வந்து நிறையா இடத்துல நமக்கு காட்சி தர்றாங்க. தெரியுதா? உள்ளே போகிறாரு நம்மளை பார்த்துட்டு. தோ ஸோ நாவலூத்து லிங்கம் அவர் தான் தரிசனம் பண்ண போகிறோம். மலைக்கு மேலே இருந்த அந்த திருநீர் எல்லாமே அழிஞ்சு போச்சு பாருங்களேன். ஓம் நமச்சிவாய. ஒரு வழியாக 1:30க்கு நம்ம பச்சரிசி பாறை ரீச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்த அந்த வெள்ளை மந்தி குரங்குகள் இருக்குது பாருங்களேன். பட் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து 4-5 தான் இருக்குது. ஒரு வழியாக நந்தி மரம் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ நந்தி மரம் 1:34க்கு ரீச் பண்ணியிருக்கோம். வனப்பேச்சி ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துலையுமே எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்கும், யாருமே இல்லை. இந்த வண்டோட ரீங்கார சத்தம் மட்டும்தான் கேட்குது. வனப்பேச்சி அத்தி மரத்தில் ஒரு பறவை எப்படி அந்த இதை அழகாக சாப்பிடுது பாருங்களேன். அது சாப்பிடுதா இல்லை கூடு கட்டுதான்னு தெரியல. எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. எங்கே காமிக்கிறேன், அதோட அசைவு தெரியுதா? ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கிளியர் வியூ கிடைக்கல. சரிங்க, அது ஒரு கூடு தாங்க கட்டுது. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல கூடு தான் கட்டுது. தெரியுதா? இதில் இப்போ கிளியராக தெரியுது. அந்த பறவையோட அசைவு தெரியுது பாருங்களேன். அழகாக சின்ன சின்னதாக தோண்டி கீழே துப்புது பாருங்கள். அது குருவியா கிளி, ஆனால் கிளியோட அழகு மாதிரி தான் தெரியுது. கருப்பு கலரில் இருக்குங்க, அழகாக இருக்கு. ஆனால் மேலேருந்து இந்த தண்ணியோட அந்த டஸ்டெல்லாம் கொட்டுதா தெரியுதா? ஒரு தேன் சிட்டு அழகாக கத்திக்கிட்டு இருக்கு. அதோட சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடியுது, எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்ததுலேயே ஒரு ரொம்ப சேடான விஷயந்தான் ஜாக்கியை விட்டது தான். ஆனால் எல்லா ஓடைகள்லையும் நீரோட்டங்கள்லையும் நல்லா குளிச்சாச்சு. மூலிகை குளியல் இந்த தடவை தான் வந்து உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்திரகிரி வந்து நல்லா குளிச்சிருக்கேன். பட் ஆனால் டைம் இல்லை, எல்லாருமே இறங்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ அப்போ நான் தரிசனம் பண்ணிவிட்டு சங்கு ஊதுறாங்க யாரோ, மேலேயா கீழேன்னு தெரியல. தரிசனம் பண்ணிவிட்டு சந்தன மகாலிங்கம் வேறு போகணும். பாருங்களேன், சீக்கிரம் இறங்க ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 3 மணிக்குள்ளே நம்மளோட பயணத்தை அகெயின் ரிட்டர்ன் தொடங்கணும். இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. மணி கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. மேகமூட்டங்கள் பனி எல்லாமே சூழ ஆரம்பிக்குது. உண்மையிலே நமக்கு இறங்குறப்ப தான் இருக்குது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஸோ தவசிப்பாறை வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையிலே இந்த தடவை நிறையா நண்டுகளை பார்க்குறேங்க. இங்கே பாருங்களேன், அதோ ஒன்று போகுது பாருங்களேன், அது தெரியுதா? இந்த ஒன்று போகுது, இந்த ஒன்று போகுது பாருங்கள். அப்படியே மறைஞ்சிருவாங்க அவங்க இலைக்கில். இந்த மறைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான், கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ இவங்கள பாருங்களேன், இந்த ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, அவ்வளோதான், ஓடி மறைஞ்சிருவாங்க. இது மேலே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. ஒரு வழியாக அப்பனோட அடியை பிடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் முடி தரிசனம் பண்ண போகிறோம். பலாமரங்களில் நிறைய பலாப்பழங்களும் இருக்குது, தெரியுதா? நிறைய இடங்களில் நிறையா மாதிரி சாப்பிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, மொத்தமாக ஒரு 4 பேர் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கானுங்க நம்மளை சாப்பாட்டுக்கு. சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிட்றானுங்க. நான் வைக்கிறேன். கீழே ஒருத்தர் இருக்கான். இந்தாப்பா வா. அவன் ரொம்ப பசியில் இருக்கான். அவன் பொறுமை தாங்க முடியாமல் தட்டிலே கையை வச்சுட்டாங்க, ஓட்டான். இந்த ஒருத்தன் வர்றான், கேட்டுக்கோ. நல்லா சாப்பிட்றான். மெதுவா மெதுவா சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. இந்த மாதிரி ஒரு அன்னதானம் நான் கொடுத்ததே கிடையாது லைஃப்பில். அன்னதானத்தை வாங்கி கடைசியில் இவங்களுக்கு தானம் பண்ணியாச்சு. ஆனால் நல்லா ஜாலியாக விளாட்றானுங்க பாருங்களேன். டேய் ஏய் என்னடா க்யூட்டாக இருக்கடா. இந்த ஒருத்தன் ஓடி வர்றான் பாருங்க. ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுப்பியா நீ? ம், அழகாக இருக்கீங்களா? ஃபோட்டோ எடுக்கலாமா உங்களை? பாரா, பயமா உனக்கு? பயமா உனக்கு? பயமா? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ஒரு ஃபோட்டோ.
ஒன்றும் இல்லை ஃபோட்டோ எடுத்தது தப்பா? ஸோ இந்த தடவை ஆதிலிங்கத்தை கும்பிட முடியலங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. சந்தன மகாலிங்கத்தை கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மணிக்குள்ளார இங்கேருந்து நம்ம கிளம்பிடணுங்க, இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா மேகங்கள், மலை மேகங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ சூழுன்னே தெரியாது. மலைகளில் அப்படி தான் சீதோசனம் உடனே மாறிடும். எவ்வளோ அழகாக க்யூட்டாக படுத்துருக்கேன் மாதிரி. ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணம் 3 மணிக்கு எல்லா சாமியும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு, சந்தன மகாலிங்கத்தையும் நல்லா கும்பிட்டாச்சு. ஆனால் என்ன ஒரு சேட்னா, ஜாக்கி வர முடியாமல் போச்சு, ஃபாரஸ்ட்லேருந்து நிப்பாட்டிட்டாங்க. பட் ஆனால் நிறைய நாய்கள் இருந்தது, நம்ம நாய்கள். நான் வந்து உண்மையை பேசினால நிப்பாட்டாங்க, அது யார் நாயின்னு தெரியலான்னு சொல்லி தான் விட்டுருப்பாங்க. இருந்தாலும் உண்மையை பேசினா எல்லா இடத்துலையும் நமக்கு தர்மடி விழுகிறது இயல்பு தானே. மறுபடியும் ஜாக்கியை போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு. ஸோ 10:30க்கு ஏற ஆரம்பித்தோம், 3 மணிக்கு முடித்தாச்சு. ஆனால் இப்போ இந்த மலையில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். லாஸ்ட்டாகவும் நான் மட்டும்தான் இறங்குறேன். 3 மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, பட் ஆனால் மலை மேகங்கள் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டால் நல்லது. ஏன்னா மலையில் நம்ம நிறையா காட்டாற்று வெள்ளங்களை தான் கடந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். அகெயின் நேற்று பெஞ்ச மலைக்கு நிறைய இடங்களில் தண்ணிகள் போயிட்டுருக்கு. மலையில் நம்ம சொல்லவே முடியாது எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி வந்து அந்த சீதோஷ்ணம் மாறக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கிளம்பிடலாம். முடிஞ்சால் கீழே போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கலாம். ஸோ 53வது பிரயாணம் முடிஞ்சது. ஸோ அடுத்த மாதம் நம்மளோட பயணத்தை மீண்டும் தொடரலாம். இணைந்திருங்கள். ஓம் நம சிவாய. கரெக்டாக ஒரு 30% தாங்க இறங்கியிருக்கோம். மழை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. நான் நினச்ச மாதிரியே ரொம்ப பெரிய மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு. நீரோடைகள் போகிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா இது வந்து மேலே மிஸ்டோடு இறங்குதா, இங்கேருந்து போகிற தண்ணி எல்லாமே வந்து சல்லுன்னு அப்படியே கீழே தான் இறங்கும். ஸோ நீரோடைகளை கிராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கிராஸ் பண்ணணுங்க. மேகத்தோடு சேர்ந்து பனிமூட்டம் சேர்ந்து இறங்குதுங்க. நம்ம அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் நடுவில் நிற்கிறோம். எப்படி போக போகிறோம் தெரியல. சிவன் தான் வழி கொடுக்கணும் நமக்கு. ஒன்றுமே இல்லாத இடத்துல எவ்வளோ தண்ணி போகுது. அப்போ கண்டிப்பாக ஃபால்ஸ்லாம் நிறையா தண்ணி போகுங்க. என்ன செய்ய போகிறோம் எனக்கே தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமையுது. மலைகளில் சிற்றாறுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து தாங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளமாக உருவாகும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்து வருது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வருது பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து இப்படியே ஒன்றா போய் சேர்ந்து அங்கே பக்கம் வேற ஒரு கிளையாறுகள் வரும். அதோடு சேர்ந்து தான் காட்டாற்று வெள்ளம் உருவாகுது. வாய்ப்பு இருந்தால் அதையும் நம்ம பார்க்கலாம். பட் ஃபோனில் சார்ஜ் இல்லை, எவ்வளோ தூரம் போகுதோ தெரியல, பார்க்கலாம். தெரியுதா? இந்த இடம்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்தது, எவ்வளோ தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள்.
மழையோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வெள்ளம் போகும். ஏன்னா அதுதான் இந்த மலையில் பெய்யக்கூடிய மழையோட சக்தி. மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் எனக்கு தெரிஞ்சு கீழே போயிட்டுருக்கும். ஆனால் மழை நின்றுச்சுங்க. தூரல் தான் பெய்யுது, வழுக்குது, பாதைகள் ரொம்ப ரொம்ப வழுக்குது, நடக்கவே முடியல. ஒரு ரிஸ்க்கான பயணமாக தான் இருக்குது. இன்னும் பாதி தூரம் கூட வரல, 35% வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போயே இறங்கிட்டா தான் நல்லது. ஏன்னா அகைன் நம்மளால் மேலேயும் போக முடியாது, கீழே போயிடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. தெரியுதா? இந்த தண்ணியெல்லாம் போய் நடக்கிறதுக்கு ரொம்ப வழுக்கலாக இருக்குது. இப்போ தான் நம்ம படிவெட்டி பாறையே வந்து கிராஸ் பண்ணுறோம். தவளைகள் அங்கங்கே சவுண்டு விடுது பாருங்கள். நம்ம மேலே பார்த்த மாதிரி ரெட்டலிங்கத்துக்கிட்டேயும் ஒரு சின்ன காட்டாற்று ஓடை மாதிரி ஓடுது பாருங்கள். இந்த இடத்துல தண்ணி போகலை, பட் ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஓடையாக போகுது. இந்த ஓடையெல்லாம் போய் கீழே ஒரு பெரிய வெள்ளமாக தான் வந்து நிற்கும். வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆகாய கங்கையில் பாருங்கள் மலைக்கு எவ்வளோ வெள்ளம் வருது அப்படின்னு. ஆனால் தூறல் தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறப்ப எவ்வளோ தண்ணி பெஞ்சது, இப்போ எவ்வளோ தண்ணி பெய்யுதுன்னு பாருங்கள். போகிறப்ப வெறும் நூல் மாதிரி தான் இருந்தது, இப்போ பாருங்கள். இதுதான் அந்த காட்டாற்று வெள்ளத்தோட சக்தி. காலையில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இந்த கரைகளில் எவ்வளோ தண்ணி வந்து இதாக இருக்குன்னு தெரியுது பாருங்கள். ஸோ நமக்கு மழை தூறலாக பெஞ்சதுக்கே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நல்லா ஹெவியான ரெயினாக பெஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கயரை தாண்டி தண்ணி விடுங்க இந்த சங்கிலி பாறையில். ஒரு வழியாக 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து அடிவாரத்தை வந்து அடைச்சாச்சுங்க. ஸோ இந்த மலையில் நனைஞ்சிட்டு போகிற அனுபவம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாறைகள் வலிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ மெதுவாக தான் வந்தேன். இருட்டிடுச்சு, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருட்டிடுச்சு. இதில் நம்ம ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டியிருப்போம். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை. ஆமாம். ஆனால் நல்ல ஒரு ட்ரெக்கிங்கை சதுரகிரியோட 53வது பயணத்தை வந்து நிறைவு செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்து விரைவிலே வந்து 54வது பயணத்தை தொடருவோம். ஓம் நமச்சிவாய.